தேங்க்யூ மேம். வெல்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். லாவண்யா மேடம் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவு தான். ஆனா இவங்க கோமதி மேடம் சொன்ன மாதிரி எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருது. நான் லைப்ரரி போகும்போது இந்த டயத்துல போகணும். லைப்ரரிக்குன்னு ஒரு டயம் இருக்கும், நம்ம போறதுக்குன்னு ஒரு டயம் இருக்கும். அந்த டயம் என்னன்னா லைப்ரரி இருக்கிற இடம் வேற இடத்துல இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ். அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அப்படி பார்ப்பேன். அப்படி ரோடு பக்கம் அப்படி நம்மளும் பார்ப்போம்ல, நம்ம எங்க போறோம் அப்படின்னு, லைப்ரரி போறோம் அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ரைட்ல லெஃப்ட்ல பார்ப்போம். அதே மாதிரி புக்கு படிக்கும் போதும் என்ன புக் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு யாரு எங்கெங்க என்னென்ன புக் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா நீதி நூல்கள் தனித்தனியா இருக்கும், செக்ஷன் செக்ஷனா. அங்க போய் பார்த்துட்டு வாங்கிட்டு புக்கை எல்லாரும் நான் என்ன புக்கு படிக்கிறேன் அப்படின்னு பாக்குற மாதிரி புக்கை வச்சு படிப்போம். இதுக்கு நடுவுல நான் சொன்னேன் பாருங்க, போகும்போது ஜன்னல்ல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் பார்க்க முடியாது, தலை மட்டும் தெரியும். இப்படி பார்ப்போம். லைப்ரரி போறோமா, நம்ம இதை பாக்குறோமா? ஏன்னா நம்ம லைப்ரரி போறோம், இந்த பொண்ணு என்ன இதை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வெளியில வேடிக்கை பார்க்கறதா அதோட வேலை. நம்ம என்ன நம்மள பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு நம்ம லைப்ரரியும் போறோம். இதுல என்ன பிளான்னா, லைப்ரரி பார்ப்போம், புக்கை பார்ப்போம், பொண்ணை பார்ப்போம். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ட்ரெஸ் கோடெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், மேட்டரே கிடையாதுப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் உள்ள போய் ஒன்னொன்னா தேட தேட ஒவ்வொருத்தருக்குள்ளெல்லாம் எழுத்துக்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. கோமதி மேடம் சொன்ன மாதிரி வெறும் சமையல் இது மாதிரியே இருந்துட்டு நிறைய பீப்புள் வந்து, நார்மலா வந்து லைப்ரரியிலே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒரு 60 பேர் இருக்கும், ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சிருப்பாங்க. 2-3 பேர் வந்திருப்பாங்க அங்க, லேடிஸே. அக்காக்கள் தான் 2-3 அக்காக்கள் வருவாங்க அங்க. பிஹெச்டி பண்றவங்களாம் என்னன்னு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப வந்து லாட் ஆஃப் பீப்புள் தேவ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்து மேடம் தான், லாவண்யா மேடம் தான் அதுக்கு உண்டான ரோல் மாடல். 2 உடுமலைப்பேட்டைமா, 2 பேரும் உடுமலைப்பேட்டைங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்பதான் அப்படிங்கிறது. புக்க படிச்சீங்களா இல்லையா? எதங்க புக்கெல்லாம் படிச்சுட்டோம் நாங்க. புக்கை படிச்சது தான் இப்ப பேசுறோம். வேற எதையா பார்த்து ஏதாவது வீணா போயிருந்தோம்னா வேற மாதிரி ஆயிருப்போம். அதனால நான் காதலித்து தோல்வி அடைந்தவன்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னை விரும்பியவர்கள் யாரும் இல்லை உலகத்தில், நான் விரும்பியதுதான் பல இருக்கிறது. கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ், ஹீலர் டிஆர்வி திருச்சி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we are getting lot of information. Analyze it, understand it. நாம் புதியதான உலகத்தை உருவாக்குவோம். வாழ்க பல்லாண்டு.